கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, புதிய காரியத்தை செய்வேன் அப்படிங்கிறார். நாம் பழசையே நினச்சிக்கிட்டு முந்தினவைகளையே நினச்சிட்டு, இதிலேயே 18வது வசனத்தை இப்படி சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். சரி, இப்போ நம்முடைய பழைய நிலைமைகளையே நினச்சி பழைய காரியங்களையே நினச்சி நாம் தொடர்ந்து நிம்மதி இழந்து போய் ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ வேண்டாம்னு ஆண்டவர் சொல்கிறார். நடந்ததெல்லாம் நினைப்பது தான் துயரம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும், எத்தனையோ காரியங்கள் நம்ம விஷயத்தில் நாம் தோல்வி அடைஞ்சிருப்போம், எத்தனையோ விஷயத்தில் நாம் பின்வாங்கி வந்திருப்போம். அதையெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவரோட சமூகத்தில் நாம் அதை ஒப்படைச்சிட்டோன்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், மறந்துடுங்க, நான் புதிய காரியத்தை செய்வேங்கிறார். அது இப்பொழுதே செய்கிறேங்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய துவங்குகிறார். எப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் இதைத்தானே சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியம் துவங்க வேண்டும், கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? பழையவைகளை மறக்கணும், பழைய பாவங்களை மறக்கணும், பழைய கெட்ட பழக்க வழக்கங்களை மறக்கணும், பழைய கோபத்தை விட்டுறணும், பழைய வைராக்கியத்தை விட்டுறணும். இப்படி எதுவெல்லாம் நம்மை வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தி கொண்டே போனதோ அதையெல்லாம் நாம் என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். இதெல்லாம் நான் செஞ்சுட்டு ஆண்டவரே இன்னைக்கு அதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுறணும். ஒன்றையே பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு அதை அறுந்து போகும். வைராக்கியத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. நான் அவனை ஜெயிக்காமல் விட மாட்டேன், நான் அவனை திட்டாமல் விட மாட்டேன், நான் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன். நமக்கு நம்முடைய இருதயத்தில் புறப்படுகிற போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கும், அது அசிங்கமானதாக இருக்கக்கூடாது, அது கர்த்தருக்கு விருப்பமானதாக இருக்கணும். வியாபாரத்தில் ஒருத்தவங்க கூட போட்டி போடுறோன்னா அவன் மேலே பொறாமை இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட எப்படியாவது போட்டி ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கணும். நம்முடைய சொந்த திறமையில், நம்முடைய சொந்த முயற்சியில் ஜெயிக்கணும்னு நினைக்கணுமே தவிர, அவங்களை தாழ்த்திட்டு அவங்கள வீழ்த்திட்டு நாம் ஜெயிக்கணும்னு நினச்சா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பிரியமானவர்களே, கடவுள் சொல்கிறாரு, உங்களுடைய பழைய சிந்தனைகள், பழைய செயல்கள் எல்லாவற்றையும் தூக்கி போடுங்க, இன்றைக்கு நான் புதிய காரியத்தை செய்கிறேங்கிறார். அதுவும் இப்பொழுதே செய்கிறேங்கிறார். அப்புறம் என்ன, நமக்கு என்ன கவலை? நம்ம எதுக்காக வேதனைப்படணும், எதுக்காக வருத்தப்படணும், எதுக்காக துக்கப்படணும்? அவர் வேண்டான்னு சொல்கிற காரியத்தை தான் நம்ம வெறுத்து தான் பார்ப்போமே. என் வாழ்க்கையில் நல்லது நடக்கலை, என் வாழ்க்கையில் எதுவும் புதுசாக நடக்கலை, நான் நினச்சது எதுவும் எனக்கு கிடைக்கல, நான் தேடினது எதையும் நான் பார்க்கல. ஒவ்வொரு நாளும் இதை சொல்லித்தானே நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
ஏன் கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிற காரியத்தை தான் நம்ம செய்யாமல் இருந்து பார்ப்போமே, ஜெயிக்க முடியும் தானே? வைராக்கியமாக நான் அதை விட்டுட்டே வரமாட்டேன், நான் அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு தடையாயிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். என்னென்னு, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பழைய பழக்க வழக்கத்தை, பழைய சிந்தனைகளை, பழைய செயல்களை இன்னையோட வெறுக்க போகிறோம். இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக எடுக்க போகிறோம், முடிவெடுக்க போகிறோம். ஆண்டவரோட சமூகத்தில் இனி அது போன்ற தவறுகளை, அது போன்ற செயல்களை, பழையவைகளை, கடந்து போனவைகளை, நடந்தேறி தீர்ந்ததை நாங்கள் நினைக்க மாட்டேன். நான் இனி வெறுமையாக இருக்கிறேன், எனக்குள்ள ஒன்றும் இல்லை. நீங்கள் புதிய காரியத்தை செய்யல, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். வேதம் அப்படி தான் சொல்லுது. அது எப்போ செய்கிறங்கிறாரு? இப்பொழுதே செய்கிறாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய நாம் ஒப்படைப்போம், நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறதை நாம் உணரப்போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை இப்பொழுதே செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே. பழையவைகளையெல்லாம் நாங்கள் வெறுத்து விடுகிறோம், தவறானவைகளை நாங்கள் விட்டு விலகி விடுகிறோம், கெட்ட பழக்க வழக்கங்களை எங்களை விட்டு விலக்கி விடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை வெறுமையாக்கி, எங்களை சுத்தமாக்கி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். இன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய புதிய காரியம், புதிய ஆசீர்வாதம், புதிய சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.